சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தப்பட்ட உரிமம் பெறாத கடனில் சிக்கி 1,00,000 ரிங்கெட்டிற்கும் அதிகமான கடனை எடுக்க வட்டி முதலையினால் கட்டாயப்படுத்தப்பட்டதால் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளதாக பெண் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். தொடக்கத்தில் 34 வயதான அந்த பெண் ஒரு முகவருடன் தொடர்பு கொண்டு 2,000 ரிங்கெட் கடனை பெற்றதாகவும், ஆனால் 1,400 ரிங்கெட் மட்டுமே பெற்ற பின்னர் கடந்த ஜூலையில் ஏற்கனவே 2,000 ரிங்கெட்டை திருப்பி செலுத்தியிருப்பதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார். அதன்பின் புதிதாக 4,000 ரிங்கெட் கடன் பெறுவதற்கான வாய்ப்பை வாட்ஸ்அப் மூலம் சலுகை கிடைத்த போதிலும் அச்சுறுத்தப்பட்டதால் 2,100 ரிங்கெட் மட்டுமே கடன் பெற்றதாகவும், இந்த கடன் தொகைக்காக 1,500 ரிங்கெட் திரும்ப செலுத்திவிட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவருக்கு தெரியாத எண்களில் இருந்து பல்வேறு கடன் சலுகைகள் தொடர்ந்து வந்தன. பின்னர் முந்தைய கடன்களை தீர்க்க வட்டி முதலைகளிடம் 16 கடன்களை எடுத்துள்ளார். தாம் பெற்ற மொத்த கடன் தொகை 1,26,000 ரிங்கெட் என்றும், இதற்காக திரும்ப செலுத்த வேண்டிய தொகை 1,51,400 ரிங்கெட்டாக இருந்ததும், சம்பந்தப்பட்ட வட்டி முதலைகள் இன்னும் கூடுதல் பணம் செலுத்த கோரி வருவதாகவும், பணத்தை செலுத்த தவறியதற்காக அவர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாக அப்பெண் புகார் செய்துள்ளார். 1951 ஆண்டின் கடன் வழங்கும் சட்டத்தின் 5(2) விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.